கல்லும் நெடுங்கும் கார்த்திகை நீரில் அலைபாயும் கடலோரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் இருக்கிற பணியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழக பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற புறநகர் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் ஆரியர் தம்பி பணியூர் சியா செந்தமிழன் அவர்கள், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை இளையவன் எனக்கு வழங்கியிருக்கின்ற புறநகர் மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளரும் கழகத் தலைவர் விஜய் விரல் நீட்டுகிற இடத்தில் வினையாற்றி பகை முடிக்கின்ற எங்கள் பந்தய குதிரையும், வாழ்க்கையில் நான் இவரை தாமதமாக சந்தித்து விட்டேனோ என்கிற அளவிற்கு சந்தித்த பொழுதிலிருந்து எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர், என் மனமெல்லாம் மகுடம் தெரிவித்திருக்கிற மாசற்ற நண்பன், ஈஸியாக யாரை பார்க்கலாம் என்றால் ஈஸியாக சரவணனை பார்க்கலாம் என்ற அளவிற்கு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற ஈஸியாக சரவணன் அவர்களே, இளையவன் எனக்கு முன்னால் பெரியாரின் பேரன் எங்கள் விஜய்தான், அவர் நாளைக்கு ஈரோட்டுக்கு வருகிறார் என்று வானமதிர முழங்கி அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் கொள்கை பிறப்பு துணை செயலாளர் என்னுடைய ஆரியர் தம்பி லயோலா மணி அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஆண்டவனே அருந்தமிழ் நாட்டை காப்பாற்றுவதற்கு எங்கள் தளபதியை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று உள்ளத்தை தொடுகிற வகையில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வெலிங்டன் அவர்களே, பாட்டு பாடி திருடாதே வாக்கை திருடாதே என்று ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கன்னத்தில் அறைந்ததை போல பாட்டு பாடி உரையாற்றி இருக்கின்ற பெருமாட்டி தேவகி அவர்களே, இந்த நிகழ்வை முத்து தமிழில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஈசிஆர் சரவணனுக்கு நாளும் நலம் செய்யும் எங்கள் நாராயணன் அவர்கள், வருகை தந்திருக்கின்ற காலத்தால் சீலத்தால் மூத்த பெரியோர்களே, பால் நினைந்து ஊட்டுகிற என் பறிவுள்ள தாய்மார்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிப கல்விகளே, கூட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறையின் கண்ணியத்திற்குரிய அதிகாரிகள், ஜனநாயகத்திற்கு வானமும் சிறகுமாக இருக்கின்ற ஊடகங்களின் நிருபர்களே, வணக்கம். பணியூர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை கழக அல்லது தலைமை செயலகம் இருக்கிற இடம் பணியூர். கரையிலே பிறக்க வைத்தான், கடலிலே பிழைக்க வைத்தான், காலமெல்லாம் நீரில் மிதக்க வைத்தான் என்று கடலாடும் மீனவர்களின் ஊர் இந்த பணியூர். அந்த மீனவர் அணியின் சார்பில் இன்றைக்கு இங்கே ஒரு பொதுக்கூட்டம். 5ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து 4ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு
12ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்ட நான் இன்னும் ஊர் போய் சேராததற்கு காரணமே ஈசிஆர் சரவணன். 11ஆம் தேதி தலைமைக் கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் தலைமைக் கழக நிர்வாகிகள் கூட்டம் என்பதால் இன்னும் 2 நாள் இருந்து கலந்துவிட்டு போகலாம் என்று முடிவெடுத்தேன். அடுத்த நாள் 12ஆம் தேதி சோழிங்கநல்லூர் ஒரு தொகுதி செயல்வர்கள் கூட்டம் என்ற கூட்டத்தை ஈசிஆர் சரவணன் ஏற்பாடு செய்து அதிலே கலந்து கொண்டேன். அதற்கு பிறகு ஊருக்கு போகலாம் என்றால் பனையூரிலே பேசிவிட்டு போங்கள் என்று சொல்லிவிட்டு என்னை சென்னையிலேயே தங்க வைத்து இன்றைக்கு உங்களை சந்திக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். இது முக்கியமான காலகட்டம். நான் வருவதற்கு முன்னாலே இந்த கூட்டத்தை தொடங்கி நடத்தியிருக்கலாம். எல்லோருக்கும் பேச வாய்ப்பு கிடைத்தது. என்னை இங்கே வரவேற்று உபசரித்து என்னை கொடியேற்றி வைத்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து உரையாற்ற பணித்திருக்கிறார் ஈசிஆர் சரவணன். துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது. சராசந்தன் வீழ்ச்சி அவன் தலையை மாற்றி போடுவதிலே இருந்தது. இதயத்தை கீழே இறக்கி வைத்த இட்டரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடுமொழியில் இருந்தது. அதிசயம் 1000 செய்து கொண்டிருக்கிற ஜப்பானின் அன்றைய வீழ்ச்சி அணுக்கொண்டில் இருந்தது. ஆல்போல் பறந்து அருகுபோல் வேரோடி இருந்த ஒரு ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சி 1965 பொழுதுகளிலே அண்ணாவின் சென்னாவில் இருந்தது. உய்ய வந்த தமிழினத்தை உய்ய விடாமல் 1969 பிப்ரவரி திங்கள் 3ஆம் தேதி அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அண்ணாவின் இயக்கத்தை அபகரித்துக் கொண்டது மட்டுமல்ல, அன்னை தமிழகத்தையும் அபகரித்துக் கொண்டிருக்கிற ஒரு கொள்ளை கூட்டத்தின் வீழ்ச்சி தம்பி விஜயின் கையில் இருக்கிறது என்று நாடு நம்புகிற நேரத்தை நான் அந்த மத்தியில் உரையாற்றி வந்திருக்கிறேன். தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை சரியாக உள்வாங்கிக் கொண்டு வழிகாட்டும் தலைவர்களாக தந்தை பெரியாரை முன்னிறுத்தி, சட்டமேதை அம்பேத்கரை முன்னிறுத்தி 2 பிரதமர்களை தீர்மானித்த தலைவர் காமராஜர். அந்த காமராஜரை வழிகாட்டும் தலைவராக முன்னிறுத்தி இந்தியாவுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு பெண்ணாக பிறந்து புறநானூற்றி வீரம் புதைந்து விடவில்லை என்பதை பூமிக்குணர்த்திய ராணி வேலுநாச்சியாரை முன்னிறுத்தி, தொண்டால் பொழுதளர்ந்து பெருமாட்டி இந்தியாவின் விடுதலைக்கு சிறை இருந்த அஞ்சலை அம்மாளை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் தாவேகா தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த இயக்கத்தை கருவிலேயே சிதைக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். இப்படி ஒரு இயக்கம் இருப்பதாகவே அவருடைய நாட்டுக்குள் வராது. நேற்று வந்தவர்கள் ஆள ஆசைப்படலாமா என்று கேட்டு யானை மாடையாகத்தான் பேசுவார்கள். யானை மாடையாக பேசுகிறவர்களுக்கு வருகிற தேர்தலில் பாடை தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நாடு முழுக்க இன்றைக்கு வருகிற உணர்ச்சியை பார்த்து நான் இடை கொண்டு பார்க்கிறேன். பேசுவதாக இருந்தால் நேரடியாக பேசலாம், விவாதிக்கலாம். தமிழக வெற்றி கழகம் தான், தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று நான் சொன்னேன். என்னுடைய வேட்டியை ஒருவர் நினைக்கிறார். சொன்னது தப்பா? தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அண்ணா திமுக அழிந்து கொண்டு வருகிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆரை நேசித்தவர்கள் எல்லாம் தம்பி விஜயை இன்றைக்கு நேசிக்க தொடங்கியிருக்கிறார்கள். சட்டமில்லாமல் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தாவேகாவுக்கு மடைமாறி இருக்கிறது. ஆகவே அதிமுக தன்னுடைய இருப்பை குறைத்து விட்டது. டெல்லியிலே இருக்கக்கூடிய எஜமானர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுடைய காலை கழுவி நாளை நகர்த்துவதற்கு அவர்கள் கூச்சப்படவில்லை. ஆகவே அதிமுக தன்னுடைய இருப்பை இழந்து வருகிற நேரத்தில் மீண்டும் ஒரு இயக்கத்தை நாடுவதென்றால் தாவேகாவை நாடுவதுதான் நல்லது என்று இன்றைக்கு அதிமுகவில் இருக்கின்ற
அனைவரும் இன்றைக்கு சத்தமில்லாமல் தாவேகாவை ஐக்கியமாக இருக்கிறார். ஆகவே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இப்படி சொல்லுவதே பாவம் என்று பல பேர் கருதுகிறார். அதனால்தான் என் மீது கல்லறிந்தார்கள், அதனால்தான் என்னை காயப்படுத்தினார்கள், அதனால்தான் என்னை நிராகரித்தார்கள், அதனால்தான் என்னை வெறுத்தார்கள். வெறுத்தவர்களை விட்டு விலகிவிட்டு விரும்பியவர்களை நம்பி உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். ஏன் இந்த பாகுபாடுகள்? ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு ஒரு உரிமை இருக்கிறது. நேற்று தொடங்கிய கட்சி தொடங்கியவரெல்லாம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராகி விடலாமா என்று கேட்கிறார். அதிலேயும் வைகோ அண்ணன் கேட்கிறார். வைகோவின் உயரத்துக்கு இப்படி அவர் பேசி இருக்கக்கூடாது. அறிவாலயத்தின் வாசலில் இன்றைக்கு படுத்து கிடக்கிறார் வைகோ. இன்றைக்கு அந்த வைகோ விஜயின் மீது கல்லறிகிறார். நேற்று அரசியல் கட்சியை தொடங்கியவர் நாளைக்கு முதலமைச்சர் என்று சொல்லலாமா என்று? உனக்கு கட்சி தொடங்கி 1994 தொடங்கிய கட்சி இன்றைக்கு 2025 வந்ததற்கு பிறகு கூட நான் முதலமைச்சராவேன் என்று நம்ப முடியாத அரசியல் அனாதை. ஆனால் லட்சக்கணக்கான வாலிபர்களை கையில் வைத்திருக்கிறார். சாதாரணமான வாலிபர்கள் அல்ல, பகையை உடைக்கறிகிறவர்கள். வானத்தையே கிழித்து பந்தலாக போட்டதால் விஜய் சொன்னால் அதை செய்து காட்டக்கூடிய தீர்வர்கள், ஆழ்வரையும் தோல்வரையும் உள்ளவர்கள், எல்லாவற்றுக்கு மேலாக நீலவானத்தின் நிறவை நெற்றி பொட்டாக்கக்கூடிய அதிசயத்தை செய்யக்கூடியவர்கள். உறுதி படைத்த நெஞ்சம், ஒளிவடைத்த கண்கள், கனிவு கொண்ட மொழி, கடுமை கொண்ட தோள், இவர்களுக்கு உரிமை உள்ளது. எனக்கு தெரிந்த இந்திய அரசியல் வரலாற்றில் இத்தனை கோடி இளைஞர்களை வைத்திருக்கிற ஒரே தலைவர் இந்திய அரசியலில் கழகத் தலைவர் விஜய் அவர்கள் தான். 5ஆம் தேதி ஒரு சூரியோதயத்தில் அவரை நான் சந்தித்து கழகத்தில் இணைத்துக் கொண்டபொழுது அவர் என்னை பார்த்து சொன்னார், நான் உங்கள் ஃபேன் தெரியுமா உங்களுக்கு கேட்டார். நான் சொன்னதான் தெரியுமே. இந்தியாவில் அமீர் கானை விட அதிக ரசிகர்களை வைத்திருக்கிற நடிகர் எங்கள் விஜய். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், தோஹாவில், சவுதியில், பஹ்ரைனில், துபாயில், குவைத்தில், சிங்கப்பூரில், மலேசியாவில் எல்லா இடத்திலும் இன்றைக்கு விஜயை நேசிக்கிறவர்கள் வாழ்கிறார். மனோகரமான மலையாள மண்ணில் சூப்பர் ஸ்டார் என்று அங்கே கருதப்படுகிற மம்முட்டி, மோகன்லாலுக்கு நிகரான மதிப்பு கேரளாவில் எங்கள் தலைவர் விஜய்க்கு இருக்கிறது. கர்நாடகத்தில், தெலுங்கானாவில், ஏன் ஆந்திராவில் எல்லா இடத்திலும் விஜய்க்கு மன்றங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அவரதை முதலில் எரிந்துவிட்டு வருகிறார். 300 கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய அந்த சினிமா தொழிலை உதறி எறிந்துவிட்டு மக்களுக்காக களத்திற்கு வந்திருக்கிறார். அதுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலை ஆகட்டும், தேனால் செய்த செல்வமெல்லாம் திக்கட்டுமை தொடர்ந்து இருக்கட்டும். பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ் மொழி போருக்காக, உள்ளமிருப்பதும் தோழிருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று தாவேகாவை தொடங்கி இன்றைக்கு அவர் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அவர் மேடையில் கையை விரிக்கிற பொழுதே அறிவாலயத்தில் இருப்பவர்களுக்கு கால ஆடுகிறது. நிலைமை அவர்களுக்கு மோசமாகி வருகிறது. திருவண்ணாமலையில் ஒரு மண்டல மாநாடு இளைஞர்களின் சார்பில் நடக்கிறார். அந்த மாநாட்டை நான் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருந்தேன். லைவ் எல்லாரும் செத்த வகையில விதல் கொடுத்த மாதிரி வந்தோம். எந்தவித உணர்ச்சியோ உற்சாகமோ இல்லாம ஏதோ வந்து உணர்ந்தோம். இப்படி ஒரு மண்டல மாநாடை தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஆகவே அந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்த அண்ணன் ஏவா வேலு அகில உலக ஆண்டழகர் போட்டியில் ஆண்டதோறும் அகப்பதமாக அவர் உதவியை பார்த்து
நீதான் இளம் பெரியார்னு சொல்லிட்டார். இளம் பெரியார் உழைப்பு நடத்தினா இப்படி ஒரு உழைப்பு நடத்தணுமா? பெரியாரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? பெரியார் யார்? கேவல பற்றி கேவலங்களை தெருவில் போட்டு விதித்தவர். பெரியார் யார்? கட்டைகளை மட்டும் பதிக்க தெரிந்தவருக்கு சுயசரிதத்தை எழுத கற்றுத்தந்தவர். பெரியார் யார்? கைரேகை பார்த்துக் கொண்டிருந்தவனுடைய கரங்களில் எல்லோரா ஓவியங்களை தீட்டியவர். பெரியார் யார்? தொட்டிலில் கிடந்த பொழுது பூமியினுடைய பற்றி கவனிக்கின்றவர். பெரியார் யார்? பெரியார் இந்த நாட்டில் அவன் கிழவன் அல்ல, அவர் கிழக்கு திசை. நானே எழுதி, நானே அச்சிட்டு, நானே பொறுப்பர், நானே வெளியிட்டு, நானே படித்தாலும் படிப்பேனே தவிர குடியரசு வருவதை எந்த ஏகாதிபத்தியமும் தடுக்க முடியாது என்று பார்ப்பன ஏகாதிபத்தியத்து முடிவில்லா போர் இந்த மண்ணில் தொடங்கியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரோடு உதயநிதியை ஒப்பிடலாமா? ஏவா வேறு இந்த இமாலயத்தவரை செய்யலாமா? நீ பெரியாரை எப்படி சொல்லலாமா? கடல் சிலைகளை மைக்கர்களாக மாற்றியவர் தந்தை பெரியார். ஒரே நேரத்தில் 8 பதவிகளை துச்சவர தூக்கி எறிந்தவர் தந்தை பெரியார். தன்னை தேடி வந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க மகுடத்தை ஏற்க மறுத்தவர் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியாரோடு உதயநிதியை ஒப்பிடுகிறீர்களே, நியாயம் தானா? 96 வயது 97 வயது வரைக்கும் வாழ்ந்தார். என் தாய்மார்களே, வயிற்றிலே அறுவை சிகிச்சை செய்த வயிற்றிலிருந்து தீர்வு. அந்த தீர்வை வைத்துக் கொள்வது ஒரு பாட்டில், அந்த பாட்டிலை வைத்துக் கொள்வது ஒரு பக்கெட், ஒரு சக்கர நாற்காலியில் இந்த கோலத்தில் உட்கார்ந்திருந்து கண்ணை மூடுகிற கடைசி நிமிடம் வரையிலும் தமிழா உன்னை சூத்திரனாக விட்டு போகிற கவலைதான் என்னை ஆட்கொண்டிருக்கிறது என்று பேசிய பெரியாரோடு இந்த நாட்டில் உதயநிதியை ஒப்பிடுகிறீர்களே, அப்படி என்றால் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய துணிகிறீர்களா? இன்றைக்கு சொல்லுகிறேன், ஈசியா சரவணனை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், தம்பி லயோலா மணியை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், பனையூரில் சொல்லுகிறேன், காவேரிக்காவின் தலைமை அலுவலகம் இருக்கிற இடத்தில் நின்று சொல்லுகிறேன், ஏவா வேலு இளம்பெரியார் என்று உதயநிதியை சொன்னதை உடனே திரும்பப் பெற வேண்டும். புகழ்வதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. நீங்கள் ஏன் இப்படி புகழ்கிறீர்கள்? கலைஞருடைய மகனுடைய மகன் பெயரன் தம்பி உதயநிதி, அவர் இன்றைக்கு திமுகவுடைய துணை முதலமைச்சர் மட்டுமல்ல, அவர்தான் முதலமைச்சர். அண்ணன் ஸ்டாலின் இயங்க முடியவில்லை என்று அவரால் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு ஆக்டோபஸ் கரங்கள் கொண்ட கரங்கள் உதயநிதி இருக்கிறார்கள். அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டை இன்றைக்கு என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறது? ஒரு போடி நாயக்கனோர் நகராட்சி மன்ற தலைவர், என் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், வாக்காளர் மக்களுக்கு சொல்லுகிறேன், 1000 கோடி ரூபாய் அளித்திருக்கிறார் ஒரு நகர்மன்ற தலைவர். என்ன கொள்ளை இது? ஒரு அமைச்சர் ஒரே நாளில் 888 கோடி ரூபாய் வாங்குகிறார். இன்றைக்கு இப்படி ஆபத்தானவர்களுடைய கூடாரமாக அறிவாலயம் இன்றைக்கு மாறியிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்தாக வேண்டும். ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழ்நாட்டில் இருந்தது. அதை இட்டு நிரப்ப யாராலும் முடியவில்லை. மாற்று அரசியல் மட்டுமல்ல, மாற்றத்திற்கான அரசியலை செய்ய பிறந்தவர் விஜய் என்பதை அவர்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பேசிய பேச்சு பல அதிர்வுகளை உருவாக்குகிறது. அவர் இன்றைக்கு பாண்டிச்சேரியில் சென்றார். இந்தியாவிலே ரேஷன் கடை இல்லாத மாநிலம் பாண்டிச்சேரி தான் என்றார். உடனே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரங்கசாமி தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறார் விஜய் என்று பதில் சொன்னார். இன்றைக்கு என்ன? இது ஜூனியர் விகடன் பத்திரிகை. லட்சக்கணக்கான வாசகர்கள் கொள்ளிடமாக இருக்கிற பத்திரிகை.
அந்த பத்திரிகையில் இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி என்ன? அங்க ரேஷன் கிடையாது பாண்டிச்சேரியில். போன அக்டோபர், நாம் இப்பொழுது டிசம்பர்ல பேசிட்டு இருக்கேன். போன அக்டோபர் மாசம் தான் கடை திறப்பதாக சொன்னார்கள். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருப்பது போன்ற பொது விநியோகம் பாண்டிச்சேரியில் இல்லை என்று விஜய் சொன்னதை சர்ச்சையாக்கினார்கள். விவரம் தெரியாமல் விஜய் பேசுவதால் இந்த நாட்டில் சில பேர் உடலை கூட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு யூனியன் விகடன் பத்திரிகை இன்றைக்கு இந்த செய்தியை படம் பிடித்திருக்கிறது. விஜய் பேசியது 100க்கு 100 உண்மை. இன்றைக்கும் பாண்டிச்சேரி அதுதான் என்று பத்திரிகை சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? விஜய் என்ன சொன்னாலும் இன்றைக்கு அரசியலில் பேசுபொருளாகிறது. விஜய் என்ன சொன்னாலும் மிகப்பெரிய தாக்கத்தை வீச்சை ஏற்படுத்துகிறது. அவன்தான் தலைவன். எவன் ஒருவன் வாயை திறந்தால் புயல் மணக்குமோ பூகம்பம் வீசுமோ அவன்தான் தலைவன். பாண்டிச்சேரியில் நடந்த உண்மை அவர் அமல்படுத்தி விட்டார். வேற என்ன சொன்னார்? கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று விஜய் சொன்னார். கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தது திமுக. அது அங்கே இந்திரா அப்பொழுது பிரதமர். அதிலே இலங்கை தமிழர்களுக்கான பாதுகாப்புக்கு ஒரு உத்தரவாதம் தந்துதான் இன்றைக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள். இன்றைக்கு இலங்கை தமிழர்களுக்கு என்ன நிலவரம்? எங்கள் தமிழர்களுக்கு என்ன நிலவரம்? நாகப்பட்டினத்தில் இருக்கிறவன் கடல் தாண்டி மீன் பிடிக்க போக முடியவில்லை. ராமேஸ்வரத்தில் இருக்கிற மீனவன் கடலுக்கு போக முடியவில்லை. அவனுடைய குடும்பம் இன்றைக்கு பட்டினி கிடக்கிறது. கடலில் எங்கள் கடலில் எங்கள் எல்லையில் நாங்கள் மீன் பிடிக்க போனால் சிங்கள கடற்படை சுட்டு தருகிறது. கழுத்து கிடக்கிற கரிசிமணி மாலையை விற்று ஒரு மீனவன் ஒரு படகு வாங்கி அந்த படகிலே ஒரு மீன் பிடிக்க போகிறான் என்றால் அந்த படகை பட்ட பகலில் நடுக்கடலில் இந்த நாட்டிலே உடைத்து நொறுக்குகிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின், இந்தியாவினுடைய வெளிவாரத்துறை அமைச்சர் எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதுகிறார். ஜெய்சங்கர் விதைக்காமல் நுழைந்த கலனி. அவன் விமானத்திலே உயிர் வாழ்கிற ஒரு ஜென்மம் அது. அவருக்கு கடிதம் எழுதியதற்கு அந்த கடிதத்தினால் என்ன பலன்? இன்றைக்காவது நாடாளு பிரதமர் மோடி சொல்வாரா? வருகிற 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வரப்போவதாக சொல்லுகிறார். மோடி சொல்வாரா? தமிழ்நாட்டு வீரர்களுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்பாரா? எங்கள் தமிழர்கள் இன்னும் யாழ்ப்பாணத்தில் சிறையில் இருக்கிறார். மிகுந்த கவலை. கட்டிய கணவனை கடலுக்கு அனுப்பிவிட்டு அவனை கைது செய்து இலங்கையை கலாக்கவரத்தில் கூட்டி வைக்கிறார்கள். நீங்கள் தடுத்து நிறுத்தினீர்களா? கடிதம் எழுதினால் போதுமா? தமிழ்நாடு ஸ்தம்பிக்க வேண்டாமா? செய்தீர்களா? செய்யல. என் மீனவர்களுக்கு உடலுக்கும் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. அவருடைய படகுக்கு உத்தரவாதம் இல்லை. மீனவர்கள் படும் துயரம் சொல்லலாம் துயரம். நீங்கள் போன தேர்தலில் தந்த தேர்தல் அறிக்கையில் சொல்வதை மீனவர்களுக்கு நிறைவேற்றினார்களா? மழை நிவாரணம் 6000 ரூபாய் தருவதாக சொன்னார்கள். மழை நிவாரணம் தந்தீர்களா? தரலையே. வருடத்தில் 200 நாட்கள்